வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேந்திரிய வித்யாலயா ஆன்லைன் அட்மிஷன்ல இந்த வருஷம் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்றாங்க. எங்கள்கிட்ட சர்டிபிகேட் இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வராங்க. ஏன்னா நேத்து தான் நான் இன்னைக்கு 21ஆம் தேதி இந்த வீடியோ போடுறேன். 20ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்றத ஆம், 8ஆம் தேதி தான் குழுக்கள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருந்தேன் எப்பப்ப என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணாலும் சரி, 2ஆம் தேதி அப்ளை பண்ணாலும் சரி, டோட்டலா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 8ஆம் தேதி கொடுக்குவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தவறான புரிதல் இருக்கு. அப்ளிகேஷன் உடனே ஃபில் பண்ணணும்னு ஒரு பதட்டத்துல இருக்கீங்க, புரியுது. பட் நிதானமா எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுட்டு ஃபில் பண்ணீங்கன்னா நல்லது. அவசரத்துல ஃபில் பண்ணி வேஸ்ட். ஸோ அதனால நான் சொல்றேன், பொறுமையா பண்ணுங்க, அர்ஜென்ட் கிடையாது. ஓகே, ஸோ நான் அந்த வீடியோக்குள்ளார போயிடலாம், நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த வருஷம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணீங்கன்னா, ஓபிசி சர்டிபிகேட் முன்னாடி எப்படின்னா நம்ம எஸ்சி எஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இத ஜஸ்ட் நம்ம வந்து எஸ்சியா எஸ்டியா ஓபிசியான்னு எஸ்ன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டி கோட்டாக்கு தான் அப்ளிகபிள். ஆர்டியில நீங்க 5 கிலோமீட்டர் இல்ல 8 கிலோமீட்டருக்குள்ளார உங்க ஸ்கூல் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டா அதுக்கு வந்து நீங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கணும். உங்க வீடு வந்து 5 கிலோமீட்டர் பெரிய நகரங்கள்ல, சிறு நகரங்கள்ல 8 கிலோமீட்டருக்குள்ளார. ஆர்டிக்கு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அது என்னோட சேனல்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் நான் கேந்திரிய வித்யாலயா ரிலேட்டட் கிட்டத்தட்ட 16 வீடியோ போட்டிருக்கேன். இந்த இந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை பார்த்து நீங்க இதுல வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. வயசு எப்படி பாக்குறது, ஆர்டி கோட்டா என்ன, என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லாமே நிறைய நான் போட்டிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாலாம் நிறைய வீடியோஸ் போட்டு வரேன். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட் கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஆர்டி ஸ்பெஷலா போடும்போது இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சர்டிபிகேட் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். யூஸ்வலா எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஓபிசி தான் மெயின். ஓபிசி சர்டிபிகேட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஓபிசி சர்டிபிகேட், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஓபிசி சர்டிபிகேட். இப்ப கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஓபிசி சர்டிபிகேட் கேட்கறாங்க, நீங்க ஓபிசில வருவீங்களான்னு. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம வந்து டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓபிசி யார் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசி பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம் சொல்றாங்க, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ், அப்புறம் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஓபிசிக்கு எலிஜிபிள்னு சொல்றாங்க. ஸோ அதுலயே வந்து செக் என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்கம் செக் வைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வருஷத்துல இருந்து. நோட், இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எடுக்கலாமா ஓபிஎஸ் சர்டிபிகேட் எடுக்கலாமா நிறைய பேர் கேக்குறீங்க. இடபிள்யூஎஸ் தனிங்க. நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசில இந்த பிசிஎம் எம்பிசில இருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இடபிள்யூஎஸ் யாருன்னா ஜெனரலைஸ் கேட்டகரி, அவங்க வந்து ஜெனரல்ல வருவாங்க. ஓகேவா? ஓசின்னு ஓப்பன் கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்குள்ள வந்து இந்த பிசி எம்பிசி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிலையும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை குழப்பிக்காதீங்க, அது தனி சர்டிபிகேட், அது கிடையாது. நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எஸ்சி எஸ்டி ஓபிசியில தான். ஓகே, இடபிள்யூஎஸ் நீங்க இந்த கேட்டகரியில நீங்க வரல, எஸ்சி எஸ்டி இல்லைன்னா நீங்க இடபிள்யூஎஸ் பத்தி யோசிக்கலாம். இந்த வருஷத்துல இருந்து சர்டிபிகேட் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சர்டிபிகேட் டீடைல்ஸ் இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்ப சர்டிபிகேட் நம்பர் கேட்கறாங்க, சர்டிபிகேட் டேட் ஆஃப் இஷ்யூ கேட்கறாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்கறாங்க. இந்த 3 டீடைல்ஸும் நீங்க என்டர் பண்ணி தான் ஆகணும் இந்த வருஷம். ஓகே, ஸோ இதுதான் மேஜர். இது நிறைய பேர் கண்ணோட இருந்தவங்களுக்கு இப்போ வந்து பெரிய அதிர்ச்சின்னு சொல்லுவேன். இது வந்து மெயின்லி இன்கம் கேட்டகரியை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு. ஏன்னா போன வருஷம் அப்படின்னா நிறைய இன்கம் வாங்குறவங்களும் கேவியில் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷத்துல இருந்து அது பண்ண முடியாது. ஓபிசி என்சிஎல் எக்கனாமிக்கலி சோஷியலி வீக்கர் செக்ஷன்ஸ் பிலோ 8 lakh per year. உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் முன்னாடி வந்து சேலரியை கால்குலேட் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சரை கால்குலேட் பண்ணாம டோட்டல் ஃபேமிலி இன்கம்னு வந்தது. இப்போ உங்க சேலரி அக்ரிகல்ச்சர் நீங்க வந்து விவசாயம் வச்சிருந்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. மற்றது உங்க குடும்பத்தோட டோட்டல் சேலரி வந்து 8 லேக் மேல இருந்ததுன்னா நீங்க ஓபிசி. என்சிஎல்க்கு நான் கிரீமி லேயர்னு இருக்கு. ஓகேவா? கிரீமி லேயர் அண்ட் நான் கிரீமி லேயர்னா ஜென்ரலா வந்துடும்.
நான் கிரிமி லேயர் வந்து நீங்க 8 லேக் கீழே இருக்கணும். அங்க டீடைல்ஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி சர்டிபிகேட் நம்பர், என்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க, இஷ்யூ. இதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து வருஷத்துக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க, ஏப்ரல் அண்ட் மார்ச் வரைக்கும். இன்னைக்கு அப்ளை பண்ணா கூட மார்ச் 30ஆம் தேதி அந்த சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆயிடும். அப்புறம் திருப்பி 1ஆம் தேதி அப்ளை பண்ணணும். ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி ஒரு பழைய ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, முன்னாடியே நான் வாங்கி வச்சிருக்கேன், அந்த சர்டிபிகேட் நம்பர்லாம் இருக்குன்னா அதை கொடுத்துருங்க. அப்புறமா உங்களுக்கு குழுக்கள்ல பேரு வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வேணா ஸ்கூல்ல போயிட்டு நான் ஓபிசி சர்டிபிகேட் உடனே வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஓகே, அதுக்கு 1 நாள் 2 நாள்ல வாங்கிடலாம் இப்பெல்லாம். அது எப்படின்னா, இதுல இஷ்யூயிங் அத்தாரிட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டுருங்க இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஓகேவா? அதே மாதிரி இ சேவை போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இ சேவையில போய் அப்ளை பண்ணிட்டு நேரா போயிட்டு அந்த டீடைல்ஸ் கொண்டு போய், ஏன்னா அடுத்தது வந்து அப்ளை பண்ணோடனே விஏ அப்ரூவ் பண்ணணும், ஆர்ஐ அப்ரூவ் பண்ணணும், 2 பேருமே அப்ரூவ் பண்ணணும். அவங்கள்ட்ட போயிட்டு டைரக்டா, ஏன்னா நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது அப்படியே கடந்து போயிடும். நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து கேந்திர வித்யாலயா அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உடனே அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ விஏஓ ஆர்ஐஏ நேரா பாத்துங்க. சில பேர் ஒரு நாள்ல எல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பைரிங் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பழைய அப்படி ஓல்டு சர்டிபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிசி எம்பிசி உங்களுக்கு தெரியும், உங்களோட கேட்டகரி 8 லேக் மேல இல்ல உங்களுக்கு தெரியும், ஓபிசி சர்டிபிகேட் நான் வாங்கிடலாம் தெரிஞ்சதுன்னா பிசி எம்பிசி இருக்க சர்டிபிகேட் டீடைல்ஸ் போட்டுருங்க. அங்க போய் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து ஒன்ஸ், ஏன்னா இது வந்து எப்படி கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல, எல்லாம் வாங்கி வைக்கிறது வேஸ்ட். நீங்க போய் அங்க பேசிக்கலாம், நான் வந்து 2 நாள்ல வாங்கி கொடுக்கலன்னா என்னோட அட்மிஷன் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுங்க ஸ்கூல்ல, சீட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். 1 வீக் கூட நீங்க டைம் கேட்கலாம். அதை பத்தி டைம் முன்னாடிலாம் வந்து 3-4 மாசம் டைம் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து உடனே கிடைச்சதுனால நீங்க 2-3 நாள்லயே நீங்க வாங்கிடலாம். நீங்க 1 வீக் கூட டைம் கேட்கலாம். நான் அதான் சொன்னேன், ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 8 இயர் எக்ஸ்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இ சேவையில. அதுக்கப்புறம் இதுக்கு பேசிக் இன்கம் சர்டிபிகேட். ஓகே, இதுக்கு ஓபிசி மட்டும் இல்ல, ஓபிசிக்கு இன்கம் சர்டிபிகேட் வச்சுதான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஓபிசி அப்ளை பண்ணீங்கன்னா இமீடியட்டா இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி எந்த பேரண்ட் வந்து ஹை ரேங்க் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய ரேங்க்ல இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது ஓபிசிக்கு. அதே மாதிரி லோ ரேங்க்ல இருந்தா ஓகே. ஸோ இதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்லைன் இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அட்மிஷன் ஸ்கெடியூல் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷன் நம்ம போய் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இதுல டேட்ஸ் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அட்மிஷன்ஸ் டாட், இந்த லிங்க்ல தான் நீங்க போயிட்டு அட்மிஷன் போட போறீங்க. அட்மிஷன்ஸ் டாட் கேவிஎஸ் டாட் கவர்மெண்ட், இது புது வெப்சைட். பால்வாட்டிகா 1, 2, 3 அண்ட் கிளாஸ் 1க்கு இங்க நேராக ஆரம்பிச்சிட்டாங்க. பால்வாட்டிகா 1க்கு 3க்கு போட்டுக்கலாம். இதுல வந்து 2க்கு வந்து ஒரு சில ஸ்கூல் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்ஸ் நான் திருப்பி காமிச்சிடுறேன். நான் 20ல இருந்து 8ஆம் தேதி தான் வந்து குழுக்களே பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த டேட்ஸை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பொறுமையா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து கண்டிப்பா சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரசாத்.